ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா சாமி ஆளை விடுங்க, எனக்கு நெஞ்சு வலி, நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் பாமகவுடைய 2 எம்எல்ஏக்கள், அது 2 மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், ஜி.கே. மணி, அருள், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சினிமால வருகிற மாதிரியே எனக்கு நெஞ்சு வலி, நான் என்ன பண்ண போறேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க. உண்மையிலே நெஞ்சு வலியா அப்படின்னா அது தெரியல. ஏன்னா அரசியல்ல என்ன பண்ணுதுன்னா பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா இங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் சண்டைகள் வந்திருக்கு. இந்த கட்சியே 2ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்ற ரேஞ்சில தான் போக்கு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது யாருக்கு யாருடைய ஆதரவு அப்படின்ற பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ பாமக எப்படி போயிருச்சுன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஐயா ராமதாஸ் ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு சிலர் அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஜி.கே. மணியும் அருள் இருக்காங்கல்ல, அவங்க முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும், இருந்தாலும் அன்புமணி அவர்கள் பகச்சிக்க முடியாது. ஐயாவை நம்மளுக்கு சப்போர்ட் பண்றோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதே சமயம் சின்ன ஐயாவை பகச்சிக்க கூடாது. ஏன்னா நாளை பின்ன இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா நம்மளுடைய கதி என்ன இருக்கும் அப்படின்ற ரேஞ்சில தான் இவங்க பேலன்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. சோ நம்மளுடைய ஆதரவு ஐயா அவர்களுக்கு தான். அதே சமயம் சின்னையாவும் பகச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் எம்எல்ஏ அருளும் ஜி.கே. மணி என்ன பண்றாங்க, பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கட்சியை கட்டமைக்கணும், வலுப்படுத்தணும் அப்படின்ற ரேஞ்சில அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, நடைபயணம் மேற்கொண்டு இருக்காருல்ல. அப்படி இருக்கும் பொழுது தர்மபுரியிலும் சேலத்திலும் பொதுக்குழு என்ன பண்ணிருக்காரு, ரன் பண்ணிருக்காரு அன்புமணி அவர்கள். இப்படி இருக்கும் பொழுது தர்மபுரியில பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர்களும், சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளும் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒருவேளை ஐயா சின்னையா வந்துட்டாருன்னா அவரை சந்திக்காம போனா சங்கடமா இருக்கும், தர்ம சங்கடமா இருக்கும் அப்படின்றதுனால எதுக்கு வம்பு, ஒருவேளை நம்ம அங்க போயிட்டு அவரை பார்த்தோம்னா இங்க ஐயா நம்மள கோச்சுப்பாரு. ஏன்னா ஐயா என்ன பண்றாரு, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனோட பார்க்கல, அடிதடியா தூக்கி அவரை பொதுச் செயலாளர் அவர் இல்ல, யார் என் பேச்சை மீறி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தூக்குறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க, தூக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை நம்ம சின்னையா வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம இல்லைன்னா அது தர்ம சங்கடமா இருக்கும். அவரை போய் சந்திச்சோன்னா இங்க ஐயா கோச்சிப்பாரு. அதனால எதுக்கியா வம்பு, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நெஞ்சு வலி, நாங்க என்ன பண்ண போறோம், அட்மிட் ஆக போறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் 2 பேரும் போய் என்ன பண்ணிருக்காங்க. அப்படி ஒருத்தர் வானகரத்தில் அட்மிட் ஆயிருக்காரு, ஒருத்தர் ஓமந்தூரார்ல அட்மிட் ஆயிருக்காரு. சோ இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது ஐயா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணியை தயவு செய்து தனி கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணியை போயிட்டு யாருன்னா கட்சி விட்டு தூவாங்களா, இந்த முட்டாள்தனமான வேலையை நான் பாப்பனா, அன்புமணி நான் கட்சியெல்லாம் விட்டு தூக்கல, அன்புமணி செயல் தலைவர் தான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்ற ரேஞ்சில பேசிட்டு வந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்ப என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து அன்புமணி அவர்களை தனி கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லுங்க, தனி கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லுங்க, தனி கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லுங்கன்னு 3 தரம் அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்றாரு, பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப அன்புமணியை கட்சியை விட்டு தூக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டார் தானே அப்படின்னு ஒரு சில குரூப் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு முன்வைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தலைவர் பதவி முடிஞ்சு போயிருச்சு அன்புமணி அவர்களுக்கு. கடந்த மே மாசம் 28ஆம் தேதியோட அன்புமணியோட தலைவர் பதவி முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போனதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிகாரம் ஃபுல்லா யாருக்கு வருது அப்படின்னா, நிறுவனர் ஆகிய ஐயா ராமதாஸ் அவர்கள் வருது. ஏன்னா கட்சி பயில அப்படிதான் சொல்லுது. ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்க கூட்டினாலும் ஐயாவோட, அதாவது நிறுவனுடைய பர்மிஷனோட தான் கூட்டணும் அப்படின்றது பாமகவுடைய கட்சி விதிமுறைகள்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தலைவர் பதவி அது காலாவதி ஆயிருச்சுன்னா அடுத்த அதிகாரம் ஃபுல்லா நிறுவனர் கிட்ட தான் போகுது. இப்போ பொதுக்குழு கூட்டினாலும் ஐயா ராமதாஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. தலைவரை யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்றதும் ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுதுதான் அன்புமணிக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கணும் ஏன் இது மாதிரி பயணிச்சுட்டு இருக்காரு, ஐயா அவர்களுக்கு எதிராகவே பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது தான் தெரியல. இப்போ ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துறாரு, நீ போய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, பாமகவை விட்டுடு அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் முன் வந்துட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரச்சனைகள்ல ஒரு முடிவு வரப்போகுது. என்னன்னா, அன்புமணி அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு பாமகலே தன்னுடைய ஆதரவாளர்களை என்ன பண்ணும், அவர் என்ன பண்ணுவார், தனியா எழுத்துட்டு போவாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்படுது. ஆனா அன்புமணி அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னும் நம்ம என்ன பண்ணல, யோசிக்க முடியல. ஏன்னா ஐயாவை மீறி அவர் செயல்பட்டுவார். ஏன்னா ஐயா தெள்ளத்திலே சொல்லிட்டாரு, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாமகவுக்கு நான் தான் தலைவர், நான் இறந்துட்ட பிறகு, நான் போயிட்ட பிறகு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்றது சொல்லிட்டாரு. அதனால இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அன்புமணி அவர்கள் ஐயாவுக்கு பிறகு பாமக எடுத்து நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதனால அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. எப்படி இருந்தாலும் இவங்க சமாதானத்துக்கு உட்பட்டுருவாங்க அப்படின்ட்டு தான் பாமக நிர்வாகிகள் குழம்பின்னு இருக்காங்க. இந்த வேலையில தான்
சேலம் மாவட்டத்திலும் தருமபுரி மாவட்டத்திலும் அந்த நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுக்குழு வந்து என்ன பண்ணிருக்க கூட்டியிருக்காரு. அப்படி அன்புமணி அவர்கள் நான் வரும்பொழுது இந்த 2 மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் போய் சந்திக்கலனா அது ரொம்ப தர்ம சங்கடத்துல வரும். அதனால எதுக்கு நம்ம ஐயாவை பகச்சுக்கணும், சின்ன ஐயாவை பகச்சுக்கணும், நம்ம போய் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணிட்டாங்க, படுத்துட்டாங்க. இதன் மத்தியில ஐயா அவர்கள் இன்னைக்கு செய்தியாளரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ எல்லா வேலையும் என்ன பண்றாரு, ஒதுக்கி வச்சுட்டு நான் முதல்ல போயிட்டு எங்க எம்எல்ஏவை தான் பார்க்க போறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப முடியாம இருக்காங்க, அதனால போய் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப தைலாபுர தோட்டத்துல இருந்து விரைந்து இருக்கிறாரு. ஓமந்தூராருக்கு போக போறாரு. அப்புறம் வானகரத்துல இருக்கிற ஜி.கே. மணி அவர்களும் போயிட்டு என்ன பண்ண போறாரு, பார்க்க போறாரு. ஆனா உண்மையிலே இவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தாங்க சார் இருக்குது. ஏன்னா எதுவுமே கணிக்க முடியல. எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் நெஞ்சு வலியில படுத்தாங்களா, இல்ல உண்மையிலேயே நெஞ்சு வலி வந்துருச்சா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் வந்து ஓப்பனா சொல்லணும். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்றது, இது வந்து லேசா எடுத்துக்க முடியாது. இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க யாரையுமே பகச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு லேசில் எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்திருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இது மாதிரிலாம் வந்து போயிட்டு பகிரங்கமா வந்து போய் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு விஷயம் தாங்க பாமகவினருக்கு, இவங்க 2 பேரால, அதாவது ராமதாஸ் அவர்களாலும் அன்புமணி அவர்களாலையும் ஏகப்பட்ட குழப்பங்களும் குடைச்சல்களுமா இருக்கிறாங்க பாமகவினர். என்ன பண்றதுன்னு தெரியல. பெருந்தலைகள் இவங்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண தொண்டர்கள் அவங்களுக்கு எவ்வளவு நிலைமை இருக்கும் அப்படின்றத யோசிக்கப்படுது. ஏன்னா அன்புமணி வராரு அப்படின்னு சொல்லும் போது அங்க போயிட்டு ஆதரவு கொடுக்கணும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அவர் வந்து நிர்வாகிகள் மேல, தொண்டர்கள் மேலதான் இன்னும் அதிரடியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார். சோ அதுக்காக இப்ப என்ன சொல்ல வராரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் வந்துட்டாரு. இப்போ அதையே நிறைய பேர் என்ன பண்ற விமர்சிக்கிறாங்கன்னா, ஐயா அவர்கள் அன்புமணியை தனி கட்சி ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு, அப்ப பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க, அந்த மனுஷன் தான் யாருன்னு தெரியல. இதுக்கு பகடக்காயா முகுந்தனையும் யூஸ் பண்றாங்க. இப்ப முகுந்தனும் ஐயா அவர்களை தனியா சந்திச்சிருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. சோ முகுந்தனை பகடக்காயா யூஸ் பண்றாங்க, ஐயாவை பின்னாடி இருந்து யாரும் இயக்குறாங்க, அந்த மனுஷன் யாருன்னு தான் தெரியல அப்படின்ற ரேஞ்சில தான் அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து என்ன பண்றாங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு முன்வைத்திருக்காங்க. ஏன்னா கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சுக்க அப்படின்னு 3 முறை சொல்றாருன்னா, ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் வந்து கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வந்துட்டாரு, அந்த முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் அரசல் பரசலா பேசப்படுது. என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், சோ இது இப்படியே நீடிச்சிருந்தா பாமகவுக்கு நல்லா இல்ல, வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது இல்ல அப்படின்றதுதான் நிறைய பேருடைய குமுறலா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ அன்புமணி அவர்கள் சேலத்துக்கும் தருமபுரிக்கும் வருகை தருவதை ஒட்டி 2 எம்எல்ஏகளும், அதாவது பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர்களும் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர்களும் நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.